Today we have a different content for you. Any content பார்த்தீங்க Today a day with Jebbu and Bellu on Sunday. எங்களுக்கு எப்பவுமே ஒரே பாலிசி தான். முதல்ல சீட் பெல்ட் போடணும் ஃபர்ஸ்ட். சீட் பெல்ட் போடுறேன். Hi viewers. Hi viewers. Today we have a different content for you. இன்னைக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே யோசிப்பீங்க, எப்போவுமே சுற்றிட்டே இருக்காங்களே, எப்போவுமே எங்கேயாவது போய் வீடியோ போட்டு இருக்காங்க, இவங்க லைஃப்பில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே அ டே வித் ஜெப்பு அண்ட் பெல்லு ஆன் சண்டே ரொட்டீன். அவங்க என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரொட்டீனே இல்லை, காலையில் எல்லாம் எழுந்திரிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போது பறக்க அயன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ட்ரெஸ் கோடு நாங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா எல்லாம் சூட் போடலான்னு சொல்லி வச்சுருக்கோம். ரிவர் ஐலண்டில் ஆஃபரில் எடுத்த ஒரு சூட்டு 20 pounds சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பென் ரெடி ஆகிட்டு உக்காந்துட்ருக்காரு, எல்லாருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பெல்சி ட்ரெஸ்ஸு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, ஷூஸ் ரேக்கு. இந்த பக்கம் இந்த மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் அப்படியே வர்ஷிப் ஃபீல்டு மியூசிக் போயிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு அடுத்த செட்டை காட்டுறோம். அன்டில் தென் பாய். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம், சர்ச் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே ஒரே பாலிசி தான். முதல்ல சீட் பெல்ட் போடணும் ஃபஸ்ட்டு. சீட் பெல்ட் போடுறேன். எங்களுக்கு எப்பவுமே ஒரே பாலிசி தான். சர்ச்சுக்கு கரெக்டாக டைமுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஸில் இருந்தாலும் நாங்கள் எப்பவுமே ஓல்ட் ஸ்கூல் தான், கையில் பைபிள் இருக்கும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும். அது எங்கே போனாலும் சரி, ஓகேவா? எஸ்பெஷலி சர்ச்சோ இல்லை ஏதாச்சும் எந்த இடத்துக்கு போனாலும் காடுக்கு நம்ம பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சி யூ அட் சர்ச். சர்ச்சுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன். மழையாக தான் இருக்குது நல்லா. பட் குட் மார்னிங், தேங்க்யூ. ஸோ வெல்கம் பண்ணிட்டாங்க நம்ம சர்ச்சில். He was named Jacob, one who grabs by the heel or supplants. Where death needs to come. We recognize that this moment can be a moment of new beginnings for so many of us in this room and watching online. So help us. You do, that's who you are. You work all things together. There, turn to the right, and there is a great team of people ready to welcome you right now. And would you give our new people an incredible round? சர்ச் முடிச்சுட்டு இப்போ இன்னொரு வெளியே ஹால்லேருந்து வெளியே வந்துட்டோம். மெயின் ஹால் வந்துட்டு இது என்ன இடம்? ஓகே. ஸோ வந்துட்டோம். வந்துட்டு காலைல இனிமேல் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ வந்தோம். வந்துட்டு இங்கேயே நமக்கு ஒரு காஃபி மேக் பண்ணுறாங்க. காஃபி அண்ட் குடிக்க போகிறோம் எல்லாருமே சேர்ந்து. எஸ், then also say hi. Hi. So this is a day on Sunday with Jebbu and Bellu in church. Church முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேவை வந்து ஃபேமிலி வைப்ஸ், குட் வைப்ஸ் ஆகிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்களாம் எப்பவுமே இப்படி வர மாட்டோம். ஏன்னா டைம் குக்கிங், ஈட்டிங் ஹோம் ஃபுட்.
லொக்கேஷனாக அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். லைக் வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே போட சொல்கிறேன். ஜெப்பு பெல்லுல ஜெப்பு தான் வீடியோ எடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செலிப்ரேட்டிங் மூமெண்ட்டுங்க. நம்ம இந்தியா வந்து வேர்ல்ட் கப் 2020 வேர்ல்ட் கப் 1 run to win from 1 ball நம்ம விராட் கோலி அடிச்சு தூள் பண்ணிட்டாரு. What have you got, Nawaz? Ashwin goes over, clears the infield, and I think you'll find very, very few to compare with this one. தூள் பண்ணிட்டாரு. ஸோ விராட் கோலியும் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க. கிராக்கர்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க. ஸோ அவுட் சைடு ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம இந்தியா வின் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். சரியான ஹாப்பியான நம்ம மூமெண்ட். பையன் ஒருத்தர் வந்து அங்கே கெத்து பண்ணிட்டான்னு நினைக்கும் போது பால் அடித்தது வந்து நம்ம அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து நம்ம பையன் சென்னை தமிழ்நாடு ஆமாம் கெத்து கெத்து பண்ணிட்டாப்ல போர் அடிச்சு. ஸோ we are happy பேக். ஸோ எஸ்பெஷலி விராட் கோலி இன்னைக்கு செம ஃபார்மில் வந்துட்டார். ஆல்ரெடி ஃபார்மில் வந்தார் போன 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி அவர் அடித்தது வந்து ஃபென்டாஸ்டிக் நாக். ஸோ அந்த ஹாப்பியோடு சேர்ந்து we are going to have some nice food after church. Stay tuned. அப்படியே வாக் பண்ணி போகிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறோம். ஸோ ஃபேமிலியில் அப்படியே முன்னாடி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த செலிப்ரேஷன் மோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்டாலுமே எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. இந்தியா winning today's World Cup. How do you feel? Nice. Nancy Jebbu. Nancy. India win பண்ணது Nancy. What do you think? Actually அது லாஸ்ட் மினிட் வின். கார் சீட்லயே நான் நுனியில தான் உட்கார்ந்திருந்தேன்னா பாத்துக்கங்க. ஓ. ஸோ நாங்கள் அந்த இடம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு மேன்செஸ்டரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபுடி இல்லை, பட் பசிச்சா ஃபுடி தான் எல்லாருமே. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக ஒரு டைம் நாங்கள் ரொம்ப பசியில் வந்தோம். இங்கே நிறைய கடை இருக்குது, பட் இங்கே எங்களுக்கு பிடிச்ச 2 ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் டேஸ்ட் பண்ணோம், சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ மறுபடியும் இங்கே அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். பட் இங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்குது. லைக் எல்லா ஷாப்ஸும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இதில் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியான பவர் என்னன்னா, நாங்கள் போகிற வரைக்கும் அந்த கடையில் யாருமே இல்லை. ஆனால் ஒன்ஸ் நாங்கள் எங்கே வாங்க ஆரம்பித்தாலும் கூட்டம் குவிஞ்சிடுவோங்க. இப்போ பாருங்களேன், இந்த மழையில் இந்த அழகான ஒரு கிளைமேட்டில் சுட சிக்கன் கட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து ஆஃப்ரிக்கன் டைப் ஃபுட்டு, அவங்களுடைய ஸ்ட்ரீட் டைப் தான். ஸோ இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஜலப் ரைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரைஸ் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்ல வேணாம், ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணுற சிக்கன் யூஸ் பண்ணுற சாஸும் எம்மி. அதை காமிங்க, எவ்வளோ டெண்டராக, எவ்வளோ அப்படியே நம்ம மவுத் வாட்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிஷோடைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. இதில் கேசரோல் ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஷாப்பாக ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். என்னென்னா
ஆர்டர் பண்ணிவிட்டு திங்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வி ஆர் ஸ்பெண்டிங் அவுட். நானும் பென் ஒரு இடத்துல இருக்கோம், ஈனோ கண்டவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ தென் கம். ஸோ வி ஆர் கோனா ஸ்டாண்ட் ஹியர். பெல்லு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லார்ஜ் கலிஃபோர்னியா வித் பெப்சி மேக்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். Order on this side. If you like one, order here, please. On this side. Ben, come. Ben, come. Rice and beans. Order on this side, please. ஸோ இது ஃபலாஃபில், அதாவது அரப் ஃபுட்ஸு. அரப் சைடில் தான் இந்த மாதிரி ஃபலால் செய்வாங்க. சாரி, ஃபலாஃபில், அதுவே மறந்துட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். Ben is hungry already. ஃபுட்டு சாப்பிட்டு Order on this side. Here, please. ஸோ ஃபைனலாக கலெக்ட் பண்ணிட்டோம் ஃபுட்ஸை. நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம பசியில் இருக்கும். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த டைமில் சுட சுட அந்த சிக்கன் அப்படியே எடுத்து ஜூஸோடு அப்படியே வாயில் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். சுட சுட இந்த ஆவி பறக்குதா? எடுத்து அப்படியே எடுத்துட்டு வந்து ஆஹா நான் புறப்படுறதையும் காட்டு. பென் மொத்த கேங்கி பறந்துருச்சு போச்சு. அது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சண்டே ரொட்டீன் ஆஃப் ஜெப்பு அண்ட் பெல்லு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரே சேஞ்ச் என்னென்னா நார்மலாக வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி நாங்களாம் இருந்ததுனால இந்தியா விக்ட்ரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியில் வந்து சாப்பிட்டோம். ஆஃப்டர் திஸ் அஸ் யூஷுவல் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அடுத்த நாள் வேலைக்கு நல்லா தெம்பாக போங்க. அன்டில் தென், திஸ் இஸ் Jebbu and Bellu signing off from Jebbu and Bellu's channel. Don't forget to like, comment, share and subscribe. மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Yes. Bye bye.